அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தாயினுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுஸ்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும், குறிப்பாக இங்கே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்திலே மார்க்க ரீதியான பல தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். எந்த தகவல்களை நாம் அறிந்தோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தோடு தினம்தோறும் இரவு தொழுகைக்கு பிறகு பல தகவல்களை நாம் அறிந்து வருகின்றோம். அதில் இந்த நாட்களிலே ஏகத்துவமும் சுய பரிசோதனையும் என்ற தலைப்பின் கீழாக சில தகவல்களை நான் உங்களுக்கும் எனக்குமாக கூற விருப்பப்படுகிறேன். ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏகத்துவவாதிகளாக, தௌஹீத்வாதிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக, குணநலன்கள் ரீதியாக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு தலைப்பு தான் ஏகத்துவமும் சுய பரிசோதனையும் என்ற இந்த தலைப்பு. இதில் இந்த தலைப்பின் கீழாக கொள்கை கோட்பாடுகள் ரீதியான அதிகமான தகவல்களை நான் கூற விருப்பப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 53வது அத்தியாயம் நஜ்ம் என்ற அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ், யார் பெரிய பெரிய பாவங்களிலிருந்து விலகி கொள்கிறார்களோ, வல் ஃபவாஹிஷ், மானக்கேடான காரியத்தை விட்டு யார் விலகி கொள்கிறார்களோ, இல்லல்லமம், அற்பமான பாவத்தை தவிர. அற்பமான பாவங்கள் நிகழும், செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லாமல் நிகழும். ஆனால் பெரிய பெரிய பாவங்களை, மானக்கேடான காரியத்தை விட்டு யார் விலகி கொள்கிறார்களோ, இன்ன ரப்பக்க வாசியல் மகஃபிரா, உங்கள் இரட்சகன் மன்னிப்பில் விசாலமானவனாக இருக்கிறான். பெரிய பாவத்தை விட்டு நீங்கள் விலகி விட்டீர்கள் என்றால், சின்ன சின்ன பாவங்கள் உங்களுடைய வாழ்வில் நிகழ்கிறது என்றால், உங்கள் இரட்சகன் மன்னிப்பில் விசாலமானவனாக இருக்கின்றான். ஹுவ அலமு பிக்கும், இது அன்ஷாக்கும் மினல் அர்த், உங்களை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். எங்கிருந்து அவன் நன்கு அறிந்தவன்? உங்களை மண்ணிலிருந்து உருவாக்கினானே, மண்ணிலிருந்து எப்போது உங்களை படைத்தானோ அப்போதிலிருந்தே உங்களை அவன் நன்கு அறிந்தவன். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இது அன்தும் அஜின்னத்துன் ஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும், தாயினுடைய வயிற்றில் ஒண்ணுமே இல்லாமல் நீங்கள் இருந்தீர்களே, தாயினுடைய வயிற்றில் நீங்கள் சிசுவாக இருந்தீர்களே, அப்போவே உங்களை நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஹுவ ஆலமு பிமன் இத்தகா, உங்களில் இரையச்சமுடையவர் யார் என்பதை அவன் அறிவான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கருத்து இதில் சொல்றான்? பெரிய பெரிய பாவங்களிலிருந்து யார் விலகி, மானக்கேடான காரியத்தை விட்டு விலகி, சின்ன பாவங்கள் நிகழும், அப்படி விலகி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சம்பந்தமா உங்க பார்வை என்ன? அல்லாஹ் உங்களை எவ்வளவு தூரம் கண்காணிக்கிறான்? நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் மண்ணிலிருந்து படைச்சானே, அவர் தானே உங்களுடைய ஆதிப்பிதா தந்தை, அவர் வழியாக தானே நீங்கள் எல்லாம் வந்தீங்க. அவரை படைக்கும் பொழுதே அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மனிதனுடைய துவக்கத்தை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் எண்ண ஓட்டம் எனக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டாவது, உங்கள் தாயினுடைய வயிற்றில் சிசுவாக நீங்கள் எல்லாம் இருந்தீர்களே, ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்களே, அப்போவே அவன் உங்களை நன்கறிந்தவன். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சம்பந்தமாக உங்கள் எண்ணம் என்ன என்று என்ன செய்கிறான், சிந்திக்க வைத்து விட்டு, நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்களில் இறைச்சமுடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனம் தான் ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் அனைத்து விஷயத்தையும் சுய பரிசோதனை செய்யணும் என்பதற்குண்டான அடிப்படை காரணம். இந்த வசனம் என்ன சொல்லுது? உன் கொள்கையை சுய பரிசோதனை செய்து பார், உன் கோட்பாடுகளை சுய பரிசோதனை செய்து பார், உன்னுடைய வாழ்வினுடைய நடைமுறைகளை சுய பரிசோதனை செய்து பார், உன்னுடைய குணநலன்களை எல்லாம் சுய பரிசோதனை செய்து பார், உன்னுடைய அனைத்து வாழ்வியல் முறைகளையும் சுய பரிசோதனை செய்து பார். நீ உன்னை நீயே தூய்மையானவனாக கருதி கொள்ளாதே என்று தான் அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் தான் இதில் அடிப்படையானது கொள்கை தான் முதலாவது. மற்ற விஷயங்கள் எல்லாம் கூடுதல் நன்மைகளை தரும். கொள்கை இல்லை என்று சொன்னால் சொர்க்கத்துக்கே போக முடியாது. அதனால கொள்கை ரீதியான அடிப்படை தகவல்களை சில நாட்கள் சொல்லிவிட்டு மீதி இருக்கக்கூடிய நாட்களில் மற்ற விஷயங்களை நான் கூற விருப்பப்படுகிறேன். முதலாவதாக இந்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் தௌஹீத் என்ற இந்த சிந்தனையை கொடுத்துருக்கான்ல, இதுக்கு நம்ம எவ்வளவு அல்லாஹ்வை நன்றி செலுத்தினாலும் தகும். அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அவ்வளோ தகும். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தௌஹீத் என்பது. எத்தனையோ இறை தூதர்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல, எத்தனையோ இறை தூதர்களுடைய தந்தையர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல, பிள்ளைகளுக்கு கொடுக்கல. காஃபிராக மரணிச்சாங்க, முஷ்ரிக்காக மரணிச்சாங்க, பாவ மன்னிப்பு கூட கேட்க முடியாது. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கானா இல்லையா? அதுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினால் தகும். இப்போ அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்ற இந்த சிந்தனை வந்த பிறகு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அடிப்படை என்னன்னு சொன்னால், அவனுடைய சட்டத்திட்டங்களை மட்டும்தான் நம்ம பின்பற்றணுங்க. அவன் இறக்கிய சட்டத்திட்டங்கள் மட்டும்தான் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கு. அந்த அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இல்லாமல் மனித கருத்துக்கள் எதையெல்லாம் வருதோ அதெல்லாம் வழிகேடு, நரகத்தினுடைய பாதையை வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது. அவங்க எவ்வளவு பெரிய நல்லடியார்களாக நல்லவர்களாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இது குர்ஆனுடைய வசனம். அதே மாதிரிங்க மாயிதா என்ற அத்தியாயத்தில் 3 வசனத்தில் வரிசையா அல்லாஹ் சொல்றான், ஒமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் உலாயிக ஹுமுல் காஃபிரூன், ஒமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் உலாயிக ஹுமுல் ஸாலிமூன், ஒமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். யார் அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். யார் அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் ஜாலிம், அநியாயக்காரர்கள். யார் அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் பாவிகள். காஃபிர்கள், பாவிகள், ஜாலிம்கள் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பு யார் கொடுக்கலையோ, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை யார் பின்பற்றலையோ அவங்க காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள், அநியாயக்காரர்கள், அவங்க பாவிகள் என்று அல்லாஹ் மாயிதா அத்தியாயத்தில் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மட்டும்தான் நம்ம பின்பற்றணுங்க. இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நான் குர்ஆன் வசனத்தை சொன்னா நேரம் பத்தாத அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய சில வசனங்களை மட்டும் நான் மேற்கோள் காட்டுறேன் பாருங்க. 7வது அத்தியாயம் 3வது வசனம், இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவுலியா, உங்கள் இரட்சகரிடமிருந்து இறக்கப்பட்டதையே அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அது வல்லாத எந்த ஒன்றையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், எந்த ஒருவரையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இத்தபியா மா ஊஹா இலைக்க மிர் ரப்பிக், நபியே அல்லாஹ் உனக்கு எதை வஹியாக அறிவித்தானோ,
இறை செய்தியாக அறிவித்தானோ அதை மட்டுமே பின்பற்றுவீராக, வேற எதையும் நீ பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் அன்ஆம்ல 106 சொல்றான். 12 யூசுப் என்ற சூறாவுல 108 குல் ஹாதிஹி சபீலி, நபியே சொல்லுங்கள், இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இது என்னுடைய நேரான வழி, அதுஉ இலல்லாஹ், அந்த நேர்வழியின் பக்கம் உங்களை நான் அழைக்கிறேன், அல்லாவின் பக்கம் உங்களை நான் அழைக்கிறேன், அலா பசீரத்தின், தெளிவான பாதையில் நான் இருக்கிறேன். இந்த தௌஹீத் என்ற சித்தாந்தத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மட்டுமே பின்பற்றினால் அவங்க எந்த பாதையின் மேல இருக்கிறாங்க? தெளிவான ஆதாரத்தின் மீது அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா ஒமனித்தபானி, நான் மட்டும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பின்பற்றினார்களோ, எந்த சஹாபாக்கள் எல்லாம் போனார்களோ, எந்த மூமின்கள் எல்லாம் இந்த வஹீயின் அடிப்படையில் நடந்தார்களோ, அவர்கள் எல்லாம் தெளிவான பாதையின் மேல் இருக்கிறார்கள், ஆதாரத்தின் மேல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அன்ஆம்ல 153 இந்த வசனங்களை சொல்லி நான் விளக்கத்துக்கு வர்றேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இதுவே என்னுடைய நேரான ஒரே பாதை சொல்லுங்கள். குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த பாதை தான், வஹிய மட்டும் தான் பின்பற்றணும் என்ற இந்த பாதை தான் நேரான ஒரே பாதை. வலா தத்தபி உஸ்ஸுபுல, பல பாதைகளை பின்பற்றாதீர்கள், பல வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள். பல வழிமுறைகளை பின்பற்றினால் ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அந்த ஒரு வழியை விட்டு நீங்க தடுமாறி போயிடுவீங்க, நேர் வழியை விட்டு நீங்க வழி தவறி போயிருவீங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது அன்ஆம்ல 153 இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு பாதையை தான் பின்பற்றணும், பல பாதையை பின்பற்றக்கூடாது, ஒரு வழியை தான் பின்பற்றணும், பல வழியை பின்பற்றக்கூடாது. பல வழியை பின்பற்றினா ஒரு வழி ஒரு வழியிலிருந்து தவறி போயிருவீங்க என்ற வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு குச்சி எடுத்து ஒரு கோடு போட்டு காமிக்கிறாங்க. நேராக ஒரு கோடு போட்டு வலது பக்கம் நிறைய கோடுகளை போடுறாங்க, இடது பக்கம் நிறைய கோடுகளை போடுறாங்க. போட்டுட்டு விளக்குறாங்க, ஷைத்தான் இப்படித்தான் உங்களை கூப்பிடுவான், இந்த பக்கம் வாங்கன்னு அழைப்பான், அந்த பக்கம் வாங்கன்னு உங்களை கூப்பிடுவான், போயிடாதீங்க, இந்த நேர்வழியிலே நில்லுங்க என்று சொல்லிட்டு இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் வாசித்து காமிக்கிறாங்க. எந்த வசனத்தை? ஒரு பாதையை, ஒரு வழியை நீங்க பின்பற்றுங்க, குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த பாதையிலே நில்லுங்க, வஹியை தாண்டி வேற வழியில போயிடாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி நிறைய வசனங்கள். எந்த மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்ளுதல் இடமே கிடையாது. யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறாரோ அவர் தெளிவான வழிகேட்டில் வழிகேட்டில் விழுந்து விட்டதாக பல வசனங்கள் கூறுகிறது. அப்போ வஹியை பின்பற்றணும், அல்லாஹ் இறக்கிய சட்டங்களை பின்பற்றணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனங்களுக்கு விளக்கமாக எதை சொன்னாங்களோ அதை பின்பற்றணும் நம்ம சொல்றோம். அதான் இஸ்லாம் சொல்லுது, நாம சொல்றோன்றதை விட அல்லாஹ் அதை தான் சொல்றான். ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? அதாவது வழி கேட்ட நல்ல முறையிலே சொல்லுவாங்க, வழிகேடான விஷயத்த பாவமான வழியில சொல்ல மாட்டாங்க, வழி கேட்ட நல்ல முறையில சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் வழிகேட்டில் சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை, சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, இவங்க சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸ்ல சிறப்புகள்லாம் வருமா இல்லையா? என் தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம், அவங்க 2 கையில செலவு செஞ்சது நீங்க மலை அளவுக்கு தங்கத்தை செலவு செய்தால் கூட ஈடாகாது, இந்த மாதிரி செய்தி வருது இல்ல? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற வசனம் வருதா இல்லையா? இப்படி எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று வரக்கூடிய வசனம், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று வரக்கூடிய வசனம், சஹாபாக்களை திட்டாதீர்கள் என்ற செய்திகள், இப்படி எல்லாம் தொகுத்து வைத்துக் கொண்டு குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும். இப்போ இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, இவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க, சஹாபாக்கள் என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கிறங்கன்றாங்க. கேட்கும் பொழுது நல்லா இருக்கு. ஏன் 2024 ஒருத்தர் இருக்கிறான், இவன் என்ன தியாகம் செஞ்சான், நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா நம்ம என்ன தியாகம் செஞ்சோம், என்ன அர்ப்பணிப்பு செஞ்சோம், நம்முடைய சிந்தனை எல்லாம் சரியான சிந்தனையா இருக்குமா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள்லாம் பேர் சொல்லி, இவர்கள்லாம் எவ்வளவு தூய்மையானவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், இவங்களுடைய விளக்கம் சரியா இருக்குமா, இவங்களுடைய விளக்கம் நல்லா இருக்குமா, அவங்களுடைய விளக்கம் நல்லா இருக்குமான்ற மாதிரி நம்மளோட ஒப்பிட்டு என்ன செய்யறாங்க,
குர்ஆன் ஹதீஸுக்கு சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி நம்ம போறது தான் தௌஹீதுன்ற மாதிரி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு சில பேரை நீங்க பார்க்கலாம். இருக்காங்களா இல்லையா சமுதாயத்தில்? இப்படியே தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? இது சரியாது. இந்த கொள்கை சரியா? அதாவதுங்க ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல பதில் சொல்றதுக்கு முன்னாடி சஹாபாக்களை பின்பற்றாதீங்க, எங்களை பின்பற்றவாங்க என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா? தௌஹீத் ஜமாத்து நீங்க சஹாபாக்கள் பின்னாடி போக வேணாம், மதுஹப் பின்னாடி போகாதீங்க, எங்க ஆலிம்கள்லாம் வாங்க, எங்க ஆலிம்களுடைய விளக்கங்களை எடுத்துக்கங்க என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இவங்க எப்படி திசை திருப்பி கொண்டு வருகிறார்கள் என்றால், சஹாபாக்களுடைய விளக்கம் சரியா, இந்த ஆலிம்களுடைய விளக்கம் சரியா என்று சொல்லி ஏதோ நாங்க அவங்கள பின்பற்ற சொன்ன மாதிரி சஹாபாக்களோட எங்களை ஒப்பிட்டு எங்களை உதாரணம் காட்டி சஹாபாக்களுடைய விளக்கம் தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றாங்க. இப்படி நம்ம சொல்லவே இல்லையே. குர்ஆன் ஹதீஸ்ல என்ன வருகிறதோ, குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அது மட்டும்தான் மார்க்கம், வேற எந்த நபருடைய கருத்தும் மார்க்கம் ஆகாது. இதைத்தானே சொல்றோம். இது எப்படி உதாரணமா கடந்த காலத்தில் அவுலியாக்களை நீங்க வணங்காதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொன்னோம். எப்படி கொண்டு போனாங்க? இதை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது எப்படி கொண்டு போனாங்க? இவங்க அவுலியாக்களை திட்டினாங்கன்னு கொண்டு போனாங்கல்ல. நம்ம அவுலியாக்களை வணங்காதீங்கன்னு சொன்னதை எப்படி கொண்டு போனார்கள் என்றால், அவுலியாக்களை திட்டுறாங்க. இமாம்கள் மதுஹப் இமாம் ஷாஃபியா இருக்கட்டும், ஹனஃபியா இருக்கட்டும், மாலிகியா இருக்கட்டும், ஹம்பலியா இருக்கட்டும், இவங்களை பின்பற்றாதீங்க, ரசூலா பின்பற்றுங்கன்னு சொன்னா இவங்க இமாம்களை திட்டுவாங்க என்று கொண்டு போனார்களா இல்லையா? இப்படி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸை மட்டும் நீ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க, எந்த சஹாபாக்களுடைய கூற்றையும் மார்க்கமாக எடுக்காதீங்கன்னு சொன்னா சஹாபாக்களுடைய கூற்றை எடுக்க வேணாம்னு சொல்றாங்க, இவங்க பின்னாடி வர சொல்றாங்கன்ற மாதிரி கொண்டு போறாங்க. இவங்களுடைய நிலையை தெரிந்து கொள்ளுங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கருத்தை எப்படி திசை திருப்புறாங்கன்றது முதலாவது விஷயம். ரெண்டாவது சில விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. அதாவதுங்க குர்ஆன் ஹதீஸ் இருக்குல்ல, இந்த குர்ஆன் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல கொடுத்துட்டு போனாங்க. ஒட்டுமொத்த குர்ஆனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனப்பாடம் வகையிலையும் எழுத்து வகையிலையும் கொடுத்துட்டு போனாங்க குர்ஆன் வசனங்கள் எல்லாம். ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் எழுத வேணான்னு சொல்லிட்டாங்க, சில பேர் மட்டும்தான் எழுதி வச்சாங்க, ரசூல் அனுமதி கொடுத்தாங்க. பல நபர்களை ரசூலா எழுத வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. ஏன்னா குர்ஆனுக்கு தான் ரசூலா கலந்து விடும் என்ற காரணத்தினால, குர்ஆன் ஹதீஸ் கலக்கக்கூடாதுன்றதுனால குர்ஆனை மனப்பாட வகையிலையும் எழுத்து வகையிலையும் பாதுகாத்தாங்க. இப்படி பாதுகாத்துட்டு ஹஜ்ஜத்துல் விதாவில் வர்றாங்க. அங்க சொல்றாங்க ரசூல்லா, ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க வராத மக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிடுங்கள். எந்த விஷயத்தை? இந்த குர்ஆன் வசனங்களை, இந்த ஹதீஸ்களை எல்லாம் நான் சொன்னேனே, சஹாபாக்கள் கிட்ட தான் ரசூல்லா இதை கொடுத்தாங்க. அங்க சொல்றாங்க, இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க வராதவர்களுக்கு இதை நீங்கள் யார் இடத்துல போய் இதை சொல்வீர்களோ அவர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிவிடுங்கள். ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, வந்திருக்கக்கூடிய மக்கள் வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இது புகாரியில 1741. இந்த ஹதீஸை வச்சு நீங்க கேளுங்க அவங்க கிட்ட, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை வச்சு கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த குர்ஆன் ஹதீஸை, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை எல்லா விஷயங்களையும் சொல்லிடுங்க. உங்களை விட உங்களிடத்தில் இதை யார் கேட்கிறாரோ அவர் சிறந்த முறையில் புரிந்து கொள்வார், நன்கு அறிந்து கொள்வார் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, சஹாபாக்களாகிய உங்களை விட உங்களிடத்தில் யார் இந்த விஷயத்தை கேட்கிறாரோ அவர் தான் சிறந்த முறையில் புரிந்து கொள்வார். அவர் இந்த விஷயத்தை வாங்கிட்டு அடுத்தவருக்கு சொல்வார்ல, அவரை விட பின்னாடி வந்தவர் என்ன செய்வார்? இந்த விஷயத்தை நன்கு முறையில் புரிந்து கொள்வார். இப்போ நாம இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நாம இன்னொருத்தருக்கு சொல்றோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்றோம் குர்ஆன் ஹதீஸை. நம்மளை விட நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பின்னாடி வருவாங்க. இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இஸ்லாத்தினுடைய இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம், இந்த ஹதீஸ்களை எல்லாம் அதாவது பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு வசனம் கிடைத்தால் கூட, ஒரே ஒரு ஹதீஸ் கிடைத்தால் கூட நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள்னு சொன்னாங்க. ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், வந்திருக்கக்கூடிய உங்களை விட, கேட்கக்கூடிய உங்களை விட உங்களிடத்தில் யார் இதை கேட்பாரோ அவர் இந்த விஷயங்களை எல்லாம் நன்கு புரிந்து கொள்வார் என்று சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
சஹாபாக்கள் அந்த குரான் வசனங்களை அப்படியே எடுத்து சொல்றது அவங்களுடைய கடமை, ஹதீஸ்களை அப்படியே அவங்க சொல்றது அவங்க மேல கடமை. அவங்களுக்கு என்ன கடமை இல்லைன்னு சொன்னா, அதாவது இது எல்லாமே புரிந்த பிறகுதான் நான் சொல்லணும் என்று சொன்னா அவங்க சொல்லவே முடியாது. சில விஷயங்கள் காலம்தான் புரிய வைக்கும், சில விஷயங்கள் காலம்தான் புரிய வைக்கும். சில வசனங்களை எல்லாம் பேசுகிறான், யாஜூஜ் மாஜூஜ் பிற்காலத்தில் வருவாங்கன்னு இருக்கு. அவங்க காலத்தில் நமக்கே இன்னும் விளக்கம் அது கிடைக்கலையே, எந்த இடத்துல தடுத்து நிற்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னா விளக்கம் நமக்கே இல்லையே. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் எல்லாம் அடுத்தவங்களும் சொல்லிடுங்க, உங்களை விட உங்களிடத்தில் கேட்பவர் நல்ல முறையில் புரிந்து கொள்வார் சொன்னார். அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சஹாபாக்கள் தான் சிறந்த முறையில் புரிந்து கொள்வாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் சிறந்த முறையில் புரிந்து கொள்ள மாட்டாங்கப்பா, இதை யார் காலம் பின்னாடி ஆக 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 வரக்கூடிய மக்கள் தான் இந்த விஷயங்கள்லாம் சரியான முறையில் புரிந்து கொள்வாங்கன்றாங்க. அப்போ இவங்களுடைய விளக்கம் தப்புன்னு புரியுதா? என்ன சொல்றாங்கன்னா, உணர்ச்சியை தூண்டுறாங்க. சஹாபாக்கள் சிறந்தவர்களா இவர்கள் சிறந்தவர்களா? ஆமா, நான் சிறந்தவன் இல்லைதான். சிறந்தவன் இல்லைன்றதுக்காக சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு உண்டான ஆதாரம் என்ன? அதை சொல்லணும்ல. நான் சிறந்தவன் இல்லைதான்ப்பா, நான் சொர்க்கவாசியா இல்லைன்னு எனக்கு தெரியாது, மறுமையில தான் தெரியும், என் அமல்களை வச்சு போவோம், அது மறுமையில தான் தெரியும். ஆனால் நான் சிறந்தவன் இல்லை என்பதற்காக அவர் சிறந்தவர் என்ற காரணத்தினால அவரை பின்பற்றுவதற்கு ஆதாரமாக அது ஆகுமா? இவர் நல்லவர் என்ற காரணத்தினால இவரை பின்பற்றுங்கன்ற ஆதாரம் ஆகுமா? நல்லவர் என்ற காரணம் பின்பற்றுவதற்கு அளவுகள் கிடையாது. அவர் அதிகாரம் மிக்க இடத்தில் இருக்கணும், இறை தூதர் என்ற இடத்தில் இருந்தாதான் அவரை பின்பற்றுவதற்கு தகுதியானவர். இந்த அளவுகளை மறைச்சிட்டு என்ன செய்யறாங்க, உணர்ச்சியை தூண்டி பேசுறாங்க. இது முதலாவது. ரெண்டாவது, யதார்த்தத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க சிந்திச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவதுங்க, சஹாபா இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் எல்லாருடைய வீட்டில் தர்ஜுமா குரான் வச்சிருக்கீங்களா? எல்லாருடைய வீட்டில் குரான் இருக்கும். தர்ஜுமா குரான் இல்லை என்று சொன்னால் கூட அரபி குரான் எல்லா வீட்டில் இருக்குதா? எல்லா வீட்லையும் குரான் வச்சிருப்பீங்க. அரபி குரான் கூட இல்லைன்னு சொன்னால் ஃபோன்லேயாவது குரான் வச்சிருக்கீங்களா? ஃபோனில் குரான் வச்சிருப்பீங்க. ஹதீஸ்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ ஒரு புக்கோ சிலதை வச்சிருப்பீங்க. இப்படி எல்லா சஹாபாக்களுடைய வீட்லையும் குரான் புக்கா இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க. எல்லா சஹாபாக்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே குரான் தொகுப்பு கிடையாது. தனித்தனியா எலும்புல அந்த மாதிரி மரப்பட்டையில எழுதி அங்கங்க இருந்துச்சு, தோல்ல எல்லாம் எழுதி அங்க வச்சிருந்தாங்க. அபூபக்கருடைய ஆட்சியில் தான் தொகுக்கிறாங்க. அப்போ எல்லாருடைய வீட்டிலே குரான் இல்லைன்னு சொன்னா, மனப்பாடத்தில் தான் குரான் இருந்தது என்று சொன்னால், எல்லா சஹாபாக்களும் மனப்பாடம் செய்யவில்லை. குரானை முழுவதுமாக எல்லா சஹாபாக்களும் மனப்பாடம் செய்யவில்லை. குறிப்பிட்ட பகுதியை தான் சில சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணாங்க. குறைவான சஹாபாக்கள் தான் எல்லா குரானையும் மனப்பாடம் செய்தார்கள் என்றால், ஹதீஸ்களுடைய நிலை என்ன? ஹதீஸ்களுடைய நிலை என்ன? குரானையே எல்லா பேரும் மனப்பாடம் பண்ணல. எல்லா குரானையும் மனப்பாடம் பண்ணது குறைவான சஹாபாக்கள் தான் என்று சொன்னால், கொஞ்சம் குறிப்பிட்ட பகுதி குறைவான பகுதி தான் அதிகமானவர்கள் மனப்பாடம் செய்தார்கள் என்றால், ஹதீஸ்களுடைய நிலை என்ன? மனப்பாடமே பண்ணலையே. இவருக்கு 4 செய்தி தெரிஞ்சிருக்கு, அவருக்கு 40 செய்தி தெரிஞ்சிருக்கு, இவருக்கு 400 செய்தி தெரிஞ்சிருக்கு, இவருக்கு 1 செய்தி தெரிஞ்சிருக்கு, அவருக்கு 2 செய்தி தெரிஞ்சிருக்கு, இவருக்கு 5 செய்தி தெரிஞ்சிருக்கு. இவர் மதீனால இருக்கிறார், இவர் ஈராக்ல இருக்கிறார், இவர் யமன்ல இருக்கிறார், அவர் மக்கால இருக்கிறார். இப்படி பிரிஞ்சு வேற இருக்கிறாங்க. இப்படி தனித்தனியா செய்திகள் இருக்கிறது. குரான் தொகுப்பா இவங்க காலத்தில் இல்லையே. இவர்கள் ஒரு வசனத்தை ஒரு சட்டத்தை தெளிவாக சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்தமான குரானை நான் முன்னாடி வச்சிருக்கிறேன், ஒட்டுமொத்தமான ஹதீஸ்களுடைய தொகுப்பு என் முன்னால் இருக்கிறது. நான் ஒரு விஷயத்துக்கு சட்டத்தை நான் தெளிவாக சொல்ல முடியுமா? யார் மெட்டீரியலை கையில வச்சிருக்கிறாரோ அவர் தான் பதில் சொல்ல முடியும். யதார்த்தம். இதுல அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற விஷயம் இல்லை. யாருக்கு இந்த செய்திகள் அதிகமாக கிடைச்சிருக்குன்ற வச்சுதான் ஆய்வு செய்வதற்குரிய தகுதி படைத்தவராக அவர் ஆகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல முழு குரான் தொகுக்கப்பட்டு முழு ஹதீஸ் தொகுக்கப்பட்டிருந்தா நம்மளை விட அவர் தான் நல்ல முறையில் விளக்கம் கொடுப்பார். நம்மளாம் நம்ம விளக்கம் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அவங்க காலத்துல அந்த தொகுப்பு இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல அப்படி முழு குரான் தொகுப்பும் இல்லை, முழு ஹதீஸ் தொகுப்பும் இல்லை, சிதறி இருந்துச்சு. ஹதீஸை எழுதவே வேணாம் நாங்களே. ரசூலுல்லாஹ் மன் கதப அன்னி கைரல் குரான், என்னிடமிருந்து குரான் அல்லாத ஒன்றை யார் எழுதுகிறாரோ ஃபல் யம்ஹுஹு, அதை அவர் அழித்து விடட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
ஏன் சொன்னாங்க? ஹதீஸ் குரானோட கலந்துரும்ன்றதுனால, ஹதீஸ் குரானோட கலக்க கூடாதுன்றதுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸ்க்கெல்லாம் அழிச்சிருங்கன்னா. சில பேருக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் எழுத அனுமதி கொடுத்தாங்க. நாம ஏன் இப்போ எழுதி வச்சிருக்கிறோம்னா, குரானும் ஹதீஸும் கலக்காது என்ற காரணத்தினால. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கலந்துரும் என்ற பயம் இருந்துச்சு, அதனால எழுத வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்க பின்னால் வரக்கூடியவர்களுக்கு, அதாவது நீங்கள் இந்த விஷயத்தை யாருக்கு சொல்கிறீர்களோ அவங்க சரியான முறையில் புரிந்து கொள்வாங்க, நல்ல முறையில் புரிந்து கொள்வாங்கன்னு சொல்றாங்களே. இதை சிந்திச்சு பார்த்தா மெட்டீரியல் நம்ம காலத்தில் தான் அதிகமாக இருக்கிறது, அவங்க காலத்தில் மெட்டீரியல் இல்லை, முழு குரான் தொகுப்பு இல்லை, முழு ஹதீஸ் தொகுப்பு இல்லை. இவங்க ஆய்வு செய்யக்கூடிய இது சட்டத்து ஒரு வட்டி வாங்கலாமா கூடாதா, இது வட்டியா இல்லையா, இது ஹராமா ஹலாலா, இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்ற ஒரு கேள்விக்கு குறைவான வசனங்களை வச்சிருக்கக்கூடிய ஒருவர், குறைவான ஹதீஸ்களை வச்சிருக்கக்கூடிய ஒருவர் அணுகி தீர்ப்பு சொல்வதை விட அதிகமான வசனங்களை வைத்திருக்கக்கூடிய ஒருவர், அதிகமான ஹதீஸ்களை வைத்திருக்கக்கூடிய ஒருவரால் தான் சரியான முறையில் தீர்ப்பு சொல்ல முடியும் என்ற யதார்த்தம் புரியுதா இல்லையா? இதை சொன்ன ஏற்றுக்கொள்ற மறுக்கிறாங்க. இது உண்மையா இல்லையாங்க? இது உணர்ச்சியெல்லாம் நீங்க கலட்டி தூரம் வச்சுட்டு, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த விஷயம்லாம் நீங்க அப்புறப்படுத்தி வச்சுட்டு, நீங்க யதார்த்தத்தை யோசிச்சு பார்த்தாலேயே நீங்க புரிந்து கொள்ளலாம். இதை அறிஞ்சிக்கிறதுக்கு நீங்க 7 வருஷம் யூனிவர்சிட்டி போக வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், வீட்டில் இருக்கிறார். அப்போ வீட்டில் ஒரு வேலையில் அலுவலில் இருக்கிறார். அபு மூசா அல் அஷரி என்ற சஹாபி வந்து உள்ள வரலாமான்னு கேட்கிறார். கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்லலை. திருப்பி சொல்றார், உள்ள வரலாமா, பதில் சொல்லலை. உள்ள வரலாமா, பதில் சொல்லலை. திரும்பி போயிட்டார். உமர் ரலியல்லாஹு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேட்கிறார், எங்க அபு மூசா? கேட்டார் 3 முறை, நீங்க அனுமதி கொடுக்கல, போயிட்டாரு. என்னது போயிட்டாரா? கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு வர்றாங்க. ஏன் நீங்க போனீங்க? 3 முறை அனுமதி கேட்கணும், அனுமதி கேட்டு உள்ள வர சொன்னா வரணும், அனுமதி மறுக்கப்பட்டாலோ பதில் சொல்லவில்லை என்றாலோ திரும்பி சென்று விட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் திரும்பி போயிட்டேன் என்று அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றார்? இது யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி நான் கேட்டதே இல்லையாப்பா ஹதீஸ்ன்றார். இப்படி நான் ஹதீஸே நான் கேட்டது இல்லையே. இதில் உங்களுக்கு எனக்கெல்லாம் சர்வசாதாரணம். 3 முறை அனுமதி கேட்கணும், அனுமதி வரவில்லை என்றால் திரும்பி சென்று விட வேண்டும் என்ற ஹதீஸ் உங்களுக்கு எனக்கெல்லாம் சர்வசாதாரணம். ஏன்? இந்த செய்தி எல்லாரும் நம்ம படிச்சிடறோம் சின்ன வயசுல. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியல. இதுக்கு இன்னொரு சஹாபி ஆதாரம் வேணும்ன்றார். நீ மட்டும் போதாது, இன்னொரு சஹாபி ஆதாரம் வேணும். இவர் போய் அங்கங்க தேடுறார். தேடினா அபு சயீதுல் குத்ரி என்ற சின்ன வயசு சஹாபி, எனக்கு தெரியுமா இந்த ஹதீஸ்ன்றார். பாப்பா சாட்சி சொல்லவான்றார். எந்த அளவுக்குன்னா உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், நீ இன்னொருத்தரை சாட்சிக்கு கொண்டு வரவில்லை என்றால் நீ தண்டிக்கப்படுவாயின்னு சொல்லி அனுப்புறார். அவ இவர் பயந்துகிட்டு போய் இன்னொரு சஹாபியை தேடுறாரு. அவர் வர்றாரு. சாட்சி சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், நான் வியாபாரத்தில் இருந்ததுனால, கடை வீதியில் நான் இருந்ததுனால நிறைய ஹதீஸ்கள் எனக்கு தவறி போய்விட்டது என்று கவலைப்படுகிறார். எந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்கள்னா, மதீனாவில் 2 பேர் பார்ட்னர் ஆயிட்டாங்க. இன்னொரு சஹாபியோட பார்ட்னர் ஆகிக்கிட்டு, ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹ் கூட இருப்பேன், நீ வியாபாரத்துக்கு போகணும். நீ ரசூலுல்லாஹ் கூட ஒரு நாள் இருக்கணும், நான் வியாபாரத்துக்கு போவேன். வரக்கூடிய லாபத்தில் பாதி பாதி எடுத்துக்கிடுவோன்னு சொல்லி இப்படி முறை வைத்து ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நாள் வியாபாரம் என்று இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கே முக்கியமான இந்த ஹதீஸ் தெரியலன்னு, அதாவது இலக்காரப்படுத்துறதுக்கு சொல்றது இல்லை. இது அவங்க காலத்தில் தொகுப்பு கிடையாது, ஹதீஸ்க்குள்ளேயே தொகுப்பு கிடையாது. இவர் சில விஷயங்கள் அந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது எந்த சஹாபி இருந்தாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த ஹதீஸ் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அப்போ இந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுக்கு எல்லா வசனங்களும் தெரியல, எல்லா ஹதீஸ்களும் தெரியலன்னு சொன்னா என்ன செய்யறாங்கன்னா மட்டப்படுத்துற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இல்லப்பா, மட்டப்படுத்துறது நோக்கம் இல்லப்பா. அவங்க காலத்துல தொகுப்பு இல்லை, எல்லா சட்டங்களும் இல்லை, எல்லா ஹதீஸ்களும் இல்லை. அதனால பின்னாடி வந்தவங்க தான் விளக்கம் கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடியதை சொன்னா, இல்ல அவங்க தான் ஃபிக்குல மேல இருக்கிறாங்க, ஃபிக்கு சட்டங்கள்ல அவங்களுடைய கருத்து தான் முதன்மையா வைக்கணும் என்ற மாதிரி என்ன செய்யறாங்க, மனம் போன போக்கில் அந்த விஷயங்களை மறுக்கிறாங்க. அப்போ வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற ஒரு அடிப்படைக்கு வந்துட்டோன்னு வைங்க, குரான்ல அல்லாஹ் என்ன சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்ற அடிப்படைக்கு வந்தா
இது உள்ளத்தில் ஆழமாக ஏற்றுக்கொண்டால் இது போன்ற மற்ற மூன்றாவது ஆதாரத்திற்கு மனம் போகாது. இந்த ஆதாரம் சரியான முறையில் உட்காராத காரணத்தினால தான் இந்த வழிகேடுகள்லாம் துவங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே இது சம்பந்தமான இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது. அது நேரம் முடிந்த காரணத்தினால மற்ற தகவல் என்னால் சொல்ல முடியல. இன்னும் நிறைய சம்பவங்களை, நிறைய வசனங்கள்லாம் தொகுத்து வந்தேன். இந்த அடுத்த நாள் இன்ஷா அல்லாஹ் மற்ற தகவலை நான் சொல்கிறேன். கேள்விக்கு பிறகா ஒரு அறிவிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திற்கு இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய வசூல் நம்முடைய மாநில தலைமையுடைய தாவா மற்றும் சமுதாய பணிகளுக்காக எடுக்கப்படுகிறது. இதை சென்ற வார ஜும்மாவிலேயே உங்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாநில தலைமையுடைய பணிகள் என்பது பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அதாவது தாவா பணியாக இருக்கட்டும், சமுதாய பணியாக இருக்கட்டும். சமுதாய பணின்னு ஒன்று சொல்வதாக இருந்தால் நிறைய இருக்குது. இங்கே புரிவதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த கல்வி விஷயத்தில் நம்ம ஜமாத் இப்போ கூடுதலாக கவனம் எடுத்திருக்கு. பிள்ளைங்கள்லாம் நல்ல கல்வி கற்க வேண்டும், அதே மாதிரி அரசு சார்ந்த பணிகளில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்க வேலையை பெறுவதற்குண்டான அத்துணை முயற்சிகள் நம்முடைய மாநில தலைமை எடுத்து வருகிறது. அதில் ஒரு விஷயந்தான் இந்த காவலர்கள் பணி இருக்கா இல்லையா, காவல்துறை, இதில் கவனம் செலுத்தி அந்த காவலர் எக்ஸாம், அந்த தேர்வு வரக்கூடிய நேரத்தில் அதற்கு முன்னாடி அதற்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை, அந்த மாணவர்களை பயிற்சி கொடுத்து இந்த காவலர்கள் தேர்வில் அவர்கள் சிறப்பாக எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு பயிற்சியை ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த காவலர்களாக ஆயிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அப்போ இது நமக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் கிடைக்கும். இந்த முஸ்லீம்களில் அதாவது சிறுபான்மையினருக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் என்ன செய்ய நமக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசு தேர்வை புறக்கணிச்சிடுறாங்க, எழுத மாட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கா இல்லையா, அது கூட நம்ம நிறைய பேர் எழுதுறதில்லை. அப்போ அதுலேயும் நான் என்ன செய்கிறாங்கன்னா, ஜமாத்து கூடுதலாக கவனம் செலுத்தி இது மாதிரியான அரசு சார்ந்த வேலைகள் பெறுவதற்கு உண்டான தேர்வுகளை, அந்த பயிற்சிகளை நம்ம ஜமாத் என்ன செய்கிறது, மாநில தலைமை ஊக்குவித்து நடத்திட்டு வருகிறது. அப்போ இது மாதிரியான பணிகள்லாம் தொடர்ச்சியாக நடக்கணும்னு சொன்னால் அவர்கள்ட்ட பொருளாதாரம் இருந்தால் தான் செய்ய முடியும். 10 நாள் 1 மாதம்லாம் அந்த கோர்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ இது மாதிரி சமுதாய பணிகளும் தலைமை என்ன செய்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மார்க்க பணிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சேவை நிறுவனங்கள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அழைப்பு மையங்கள், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, இப்படி ஏராளமான ஹிஃப்லு மதரசா, அதே மாதிரி இஸ்லாமிய கல்லூரி என்று ஆண்களுக்கு உண்டான அந்த இஸ்லாத்தை முழுவதுமாக படித்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தாய்க்களை உருவாக்கக்கூடிய 4 ஆண்டு கோர்ஸ், அது இஸ்லாமிய கல்லூரி எம்ஐசி இருக்கா இல்லையா, அந்த கோர்ஸ் என்ன செய்கிறாங்க, தலைமை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான இஸ்லாமிய கல்லூரிகள் என்று தலைமை சார்ந்த இந்த தாவா பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பணிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நடக்கணும்னு சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை வச்சு தான் என்ன செய்ய முடியும், அந்த சேவை நிறுவனங்களை, இந்த கல்வி நிறுவனங்களை, சமுதாய பணிகள்லாம் தொடர்ச்சியாக செய்ய முடியும். நீங்கள் முதியோர் இல்லத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஏறத்தாழ 70-80 மக்கள் இருக்கிறாங்க, 70-80 முதியோர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு நாள் செலவு எவ்வளவு ஆகும் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். ஒருத்தருக்கு காலை, மதியம், இரவு அவர்களுடைய உடை செலவு, அவருடைய அத்தியாவசிய தேவை செலவுகள், அவர்களுடைய மருத்துவ செலவுகள், இப்படி 70-80 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, மாநில தலைமை வச்சு நடத்தி இந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சிறுவர் இல்லத்தை என்ன செஞ்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அதாவது நானும் நீங்களும், அதாவது அனாதையை யார் பராமரிப்பார்களோ, திக்கற்றவர்களை, தாய் தந்தை இல்லாதவர்களை யார் பராமரிப்பார்களோ அவர்களும் நானும் மறுமையில இப்படி இருப்போம். நாங்கள் ரசூலுல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கி என்னது, சிறுவர், இந்த அனாதை சிறுவர்களை பராமரிக்கக்கூடிய விஷயம். அப்போ அது மாதிரியான அந்த சிறுவர் இல்லங்களையும் நம்முடைய மாநில தலைமை செய்கிறது, நடத்தி கொண்டு வருகிறது. அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ்
தாராளமாக வாரி வழங்குங்கள். குறிப்பாக அதே மாதிரி ஜக்காத் இல்லாத ஒரு நிலையும் என்ன செய்யறாங்க, ஜக்காத் இல்லாத ஜக்காத்துக்குரியவர்கள் தனியா இருப்பாங்க, அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவங்க இருப்பாங்க. அது இல்லாத ஒரு நிலையை என்ன செஞ்சிருக்கிறோம், ஏராளமான உதவிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, கருத்துல வைத்துக்கொண்டு நாளைய தினம் ஜும்மாவுடைய வசூல்ல உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள். குறிப்பாக பெண்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது மறுமையில நரகத்துல அதிகமான பேர் யார் இருக்கிறா, பெண்கள் இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து தர்மம் செய்து அந்த நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அடிப்படையிலையும் பெண்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள். ஆண்களும் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய கிளை தான் ஹையஸ்டா வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் அதிகமான பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்குண்டான கூலியை நாளை மறுமையில் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி பதில் ஒன்று, அதே மாதிரி ஒரு அமல் சகோதரர் சி வி இம்ரான் அவர்கள் இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கு உரையினுடைய பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் புதுசாக இருக்கிறதுனால அவர் ஷரீஃபை துணையாக இருப்பார். நான் கேள்வி கேட்குறேன், அதில் யார் தேர்ந்தெடுத்து அவர் சொல்லுவார் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை சொன்னேன் இல்லையா, அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தில் நான் ஒரு மேற்கோள் காட்டி இந்த தலைப்புக்கு உள்ள ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன். எப்படி யார் எந்த நபர்கள்? சஹாபாக்களா? இல்லைங்க, சஹாபாக்கள் இந்த விஷயத்தை நல்ல முறை புரிந்து கொள்வாங்களா? சரி, சரி, ஓகே ஓகே சொல்லிட்டார். சரி, வந்திருக்கக்கூடிய நபர்களை விட வராத நீங்கள் யாருக்கு போய் சொல்கிறீர்களோ அவர்கள் இதை சரியான முறையில் புரிந்து கொள்வார்கள், நன்கு அறிந்து கொள்வார்கள்னு சொன்னாங்க. பதிலுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அவருடைய கருத்தை ஏற்றுக்கலாம். ஓரளவுக்கு நெருக்கமாக வந்துருச்சு. சரி, முடிஞ்சாது அமல். அதாவது இன்னைக்கு உண்டான தினந்தோறும் ஒரு நபி வழியினுடைய துவா, ஒரு அமல்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்து வர்றோம், அப்படி தானே? அதில் இன்றைக்கி நோயாளியை சந்திக்க போகிறதுன்றது மார்க்கத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை 5ன்னு சொன்னாங்க. அந்த 5ல் ஒன்று இத்திபாவுல், அதாவது இயாதத்துல் மரீது, நோயாளியை நலம் விசாரித்துட்டு விட்டு வர்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நோயாளியை நலம் விசாரிச்சுட்டு வரும் வரை சொர்க்கத்தினுடைய கனிகளை அவர் பறித்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமே நோயாளியை நலம் விசாரித்து தௌஹீதை சொல்லுவாங்க. தன்னுடைய சிறிய தந்தை அபு தாலிப் இடத்துல போய் நோய் நலம் விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் யா அம்மி குல் லா இலாஹா இல்லல்லாஹ், என் சிறிய தந்தையை நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி அங்கே தாவா பண்ணி செஞ்சாங்க. தன்னிடத்தில் வேலை செஞ்ச யூத சிறுவன் அவன் உடல்நிலை சரியில்லாத பொழுது விசாரிக்க போய் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு பிறகு ரசூலா நன்றி செலுத்துகிறாங்க வெளியே வந்து. அப்போ இந்த மாதிரி காஃபிர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நலம் விசாரித்து விட்டு வருவது ரசூலுல்லாவுடைய பழக்கம். இப்படி நலம் விசாரித்து வரக்கூடிய பண்பு நம்மக்கிட்ட வளர்த்துக்கொள்ளணும். நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது, அதை வளர்த்துக்கொள்ளணுன்றது ஒன்று. அதில் நோயாளியை நலம் விசாரித்து விட்டு வரும் பொழுது ஓத வேண்டிய துவா என்ன, அங்கே சென்று எந்த துவா ஓதணும் என்பது பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது புகாரியில் 5750 5750 5750 ஹதீஸ். துவா சொல்கிறேன் பாருங்கள்.
அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ், அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ். வஷ்ஃபி வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபாஅ லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா லா யுகாதிரு சகமா. திருப்பி சொல்கிறேன் பாருங்க. அதுஹிபில் பாஸ ரப்பன் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ், அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ், அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ். வஷ்ஃபி அந்த ஷாஃபி, வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா லா யுகாதிரு சகமா. ஓகேவா? மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு இலகுவான வார்த்தை இது. நீங்கள் நம்பரோட சொல்லிரு. தமிழ் அர்த்தம் அதாவது டிரான்ஸ்லேஷன் சொல்கிறதா இருந்தால், மனிதர்களை படைத்து பராமரிப்பவனே, நோயை போக்கி அறவே நோய் இல்லாதவாறு குணமளிப்பாயாக. நீயே குணமளிப்பவன், உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ் கிட்ட தான் முழு நிவாரண பொறுப்பு இருக்குது. நீ தான் குணப்படுத்தணும். இந்த நோயை தொடச்சி எடுத்த மாதிரி நீ குணமாக்கு என்று கேட்கக்கூடிய ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்கேன். இதுதானே? சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.